ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ணி வார்த்தைகளுக்கு கடந்து செல்வோம். இன்றைக்கு நான் கொடுக்க போகிறது தேவனின் ஒளி. அப்போ தேவனுடைய ஒளியை நாங்கள் பெற்றிருக்கிறோம், தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தேவன் தேவனுடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஏன்னா அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் தேவனுடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளே இருக்கும். அவருடைய நற்கிரியலை செய்வோம், நாங்கள் மன்னிப்போம், மறப்போம், அப்படியான பல காரியங்களை நாங்கள் அடுக்கலாம். ஆனாலும் ஒரு விஷயம் நான் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் வார்த்தைகளுக்குள்ள கடந்து செல்லுவோம். தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் தந்த வார்த்தைகளுக்காய் நன்றியப்பா. நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க. அந்த ஒளி எங்களுக்குள்ளே பிரகாசிக்கவும், நாங்கள் அந்த ஒளியிலே நடக்கவும் எங்களை தேவரீர் தெரிந்து கொண்டீங்களப்பா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்கும்போது எங்களுக்குள்ள இருக்கிற பாரங்கள், பாவங்கள் எல்லாத்தையும் முதலை தள்ளிவிட்டு அந்த ஒளியினிடத்தில் வந்து நாங்கள் ஆண்டவரே பிரகாசிக்கிறவர்களாய் எங்களை நீங்கள் நடத்தும்படியாய் ஒவ்வொருவருக்காயும் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த ஒளி ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் வெளிப்படுங்க, நீங்களே எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து பேசும்படியாக செபிக்கிறேன். வல்லமை உள்ளவர் பேசும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக செபிக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 1 யோவான் முதலாம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். 9வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் என்ன இருந்ததுண்டா, ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அப்போ அவருக்குள்ள என்ன இருந்ததாம், ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் எப்படிப்பட்டதாம், மனுஷருக்கு ஒளி கொடுக்கிறதா இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அப்போ மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படிப்பட்டதாக இருந்ததாம், ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போ அந்த ஒளி எப்படியாம், இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் மேலே பிரகாசிக்க வந்தது. இப்போ நாங்கள் இருளிலே இருந்தோம், பாவ இருள் என்னும் அடிமையில் கிடந்தோம். அப்போ எங்களுக்குள்ளே அந்த ஒளி வந்துடுது. ஆனால் சில பேருக்கு அந்த ஒளி கிடைக்க இல்லை. ஏனென்று கேட்டால் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள் எல்லாரும் வேதத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள். அவர்களுக்கு அந்த ஒளி கிடைக்க இல்லை. ஆனால் எங்களுக்கு அது கிடைத்திருக்கிறது. அப்போ இருளிலே அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. அப்போ இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு, அப்போ பாருங்களா, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நான் இதில் எழுதி வைத்திருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இருளிலே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த ஒளி வந்து பிரகாசித்தது அந்த ஜனங்கள் மத்தியிலே. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போ சில இருள்கள், பாவ இருளுகளுக்குள்ள இருக்கிறவர்கள் அதை பற்றி கொள்ளவில்லை. எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டவர்கள் அவ்வளவு பேரும் யாராம், அந்த ஒளியிலே பற்றி கொண்டவர்களாயிருக்கிறார்கள், ஒளியை பற்றி கொண்டவர்களாயிருக்கிறார், ஒளியிலே நடக்கிறவர்களாயிருக்கிறார்கள். அப்போ அந்த ஒளியிலே நடக்கிறோம் என்று சொல்லியும் நாங்கள் தேவனை தேடாமல் இருக்கக்கூடாது. தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னாலே எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். அப்போ அவன் ஒளி அல்ல, அவன் அந்த ஒளியை கொடுத்து சாட்சி கொடுக்க வந்திருக்கிறான். ஒளியை பற்றி அவன் சாட்சி கொடுக்க வந்திருக்கிறான். அவன் அந்த ஒளியை அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்திருக்கிறான். அப்போ அந்த ஒளி அவன் அந்த ஒளி அல்ல, ஆனால் ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் தான் யோவான். அப்போ சாட்சி கொடுக்கிறான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ எந்த மனுஷன் மேலும் பிரகாசிப்பார்.
ஒருத்தன் அவரை ஏற்றுக்கொண்டால் அவனுக்குள்ளே அந்த மகிமையான ஒளி வந்துவிடும். என்னென்னு கேட்டால் விசுவாசத்தினாலும் நற்கிரிகளினாலும் தான் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்புதலினாலும் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த ஒளி எப்படி அவங்களுக்குள்ள பிரகாசிக்கிறது. இன்றைக்கு நாங்கள் அந்த ஒளியில் பிரகாசிக்கிறோமா? அப்போ ஒளியில் பிரகாசிக்கிறோம் என்று சொல்லியும் ஆண்டவருடைய ஒளியை பெற்ற எங்களுக்குள்ள ஒளியில் நாங்கள் பிரகாசிக்கிறோம். நாங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் தேவனுடைய ஒளி எங்களுக்குள்ள இருக்கிறதா? நாங்கள் ஒளி இருந்தால் ஏன் இருளை பகைக்க வேண்டும்? இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டல்ல வர வேணும். அப்போ இருளை நாங்கள் அகற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் அவரை கண்ட உடனே பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளி இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு அது பிரகாசிக்க வேணும். அப்போ தான் அவங்க வருவாங்க. உங்களுக்குள்ள கரையும் கசப்பும் வெறுப்பும் ஒரு இதில் தித்திப்பும் கசப்பும் இருக்கலாமான்னு நான் அதை எழுதி வைத்திருக்கிறேன். அதை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ அதுகள் இருந்தால் ஒளி உலகத்துக்கு வெளிச்சமாக வந்த ஒளி உங்களுக்குள்ள இருந்தால் தான் மற்றவனுக்கு வெளிச்சம் கொடுக்கும். சரியா? அப்போ உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் மற்றவன் என்ன சொல்லுவானா? வேலுக்குள்ள இல்லை, இந்த ஒளி இல்லையண்டு. என்னென்னு கேட்டால் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, என்னடா இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு என்னென்னு கேட்டால், ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், அவற்றை இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், நாங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், எங்களுக்குள்ள ஆண்டவற்றை ஒளி இருக்குது. அப்போ ஒளி இருக்குது. இப்போ ஒளி உங்களுக்குள்ள தான் நான் சொல்கிறேன். கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன். அப்போ கிறிஸ்துவை உடையவன் என்றால் என்ன? கிறிஸ்துவோடு இருக்கிறவனும் கிறிஸ்துவை போல நடக்கிறவனும் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவை போல நடக்கிறவனும் கிறிஸ்துவை போல செய்கிறவனும் அவருடைய குணாதிசயங்கள் முழுவதும் இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். பகைக்கிறவன் அல்ல. ஒளி 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 இருளில் இருக்கிற ஜனங்களை கவர்ந்து கொள்ள வேணும் ஒளி. அப்போ எங்களுக்குள்ள அந்த கவர்ந்து கொள்ளுகிற, அதாவது அவங்களுக்குள்ள இருளுக்குள்ள இருக்கிறாங்க, இருளுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த பாவத்தை வெறுத்து அந்த பாவியை நேசிக்கணுமெண்டா எனக்குள்ள இருக்கிற ஒளி அவங்களுக்குள்ள போகணுமா இருந்தால் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் சரிவர சாட்சியாக இருக்கணும்னா ஆண்டவரை குறித்து யோவான்ஸ்தானன் சாட்சி சொல்கிறான் இல்லையா? உங்களை குறித்து யார் சாட்சி சொல்லுவார்கள்? அப்போ நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளண்டா எங்களை குறித்து ஜனங்கள் சாட்சி சொல்ல வேணும், உலகத்தான் சாட்சி சொல்ல வேணும், வீட்டில் இருக்கிறவங்க சாட்சி சொல்லணும் இல்லையா? அப்போ அந்த தேவனுடைய மனுஷராக இருக்கப்பட்ட நாங்கள், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், அவர் ஒளியாக இருந்தார், எல்லாரும் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அதனால தான் உங்களையும் எங்களையும் பிடித்து கொண்டார். 12 அப்போஸ்தலரை பிடித்து கொண்டார். ஏனென்றால் அவர் அநேக ஜனங்களை தன் பக்கமாய் திருப்பினார். எல்லாரும் இந்த மனம் திரும்பினதாண்டு இல்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்குறோம், வனாந்திர வழியால் போனவர்களில் அநேகர் அழிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அநேகர் பூமி அதிர்ச்சி மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். பூமி விழுங்கினது, விஷம் கடித்தது, இப்படி என்று பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகள்லாம் கானான் தேசத்துக்கு நுழைந்தார்கள். அதே மாதிரி தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். என்னென்று கேட்டால், அறியாதவன் அறிந்து கொண்டால்தான் பரலோகம், அறிந்து கொள்ளாவிட்டால் பரலோகம் அல்ல. அப்போ நாங்களும் அறிந்திருக்கிறோம். அறிந்தவர்களுக்குள்ளேயும் என்ன இருக்கக்கூடாதா? ஆண்டவருடைய குணாதிசயம்தான் இருக்கணும், மற்ற காரியங்கள் இருக்கக்கூடாது. பகையும் பழிச்சொல்லும் எரிச்சலும் பொறாண்மைகளும் இதுகளெல்லாம் இருந்தால் ஆண்டவற்றை ஒழியங்களோட இருக்காது. என்ன ஆண்டவர் சொல்கிறல்ல, மனுஷனை படைத்ததுக்கு நான் வியாகுலப்படுகிறேன்ட்டு பழைய ஏற்பாட்டில். ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய குணாதிசயங்கள் நாளுக்கு நாளாய் மாறிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நீங்கள் எனக்குள்ளும் இருக்கும்போது தான் அந்த கிரியைகளை நடப்பிப்பீங்க. அந்த நீங்கள் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்றீங்கன்னு சொன்னால் கிரியை நடப்பிக்க முடியாது. ஆண்டவரோட இருக்கணும். உங்களுக்கு தடை எதுவும் இருக்குது, ஆண்டவரோட பேசணும். ஆண்டவரே தடை, ஆண்டவரே தடை, ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவரே துன்பம், ஆண்டவரே வேதனை. அப்போ அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. நாங்கள் மனுஷனை நம்புகிறோம் பாருங்க. மனுஷனை நம்புறது விருதாண்டு. மனுஷனை நம்பக்கூடாது. எந்த மனுஷனும் மாயையே.
எந்த மனுஷனும் தவறுறது உண்மை, பொய் சொல்கிறது உண்மை, வழுகி போகிறது உண்மை. அதனால் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதை நீங்கள் வணங்குறீங்களோ எதை அது இல்லை. ஆண்டவர் என்னென்னு கேட்டால் அந்தந்த நேரத்துக்கு மாறுற மனுஷன் என்று சொல்லி, அதனால தான் நாங்கள் இதுக்குள்ளே இருப்போமா இருந்தால் மாறைய ஆண்டவர் விட மாட்டார். என்னதான் தவறுகள் யார் செய்தாலும் அதை நாங்கள் உணர்ந்து கொள்வோமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே மன்னி, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே மற, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே அக்கியமாக இரு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே என்று நாங்கள் ஆண்டவரை முன்னுக்கு வைப்போம். எதென்றாலும் நான் யோசிப்பேன். நான் ஒரு இது செய்தா பேசிட்டா இல்லை நான் பேசினாலே யோசிப்பேன் என் மனசுக்கு, ஐயோ பேசிட்டேனே ஆண்டவரே, நான் பேசினது தப்பா ஆண்டவரே. ஆண்டவரிடத்துலேயே கேட்பேன், ஆண்டவரே நான் பேசினது தப்பா, நீங்கள் சொல்லுங்கள், நான் தப்புண்டா என் உள்ளத்தில் பேசுவார் ஆண்டவர். ஆனால் பேசினா நான் அது தப்புன்னுட்டு ஆண்டவரிடத்தை மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி போட்டு அது என்றைக்கு ஒரு நாளைக்கு நான் வேறு புறத்தியாக்களோட பெருசாக அப்படியெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. எனக்கு அந்த குணங்களே கிடையாது. எந்த சொந்த பந்தங்களை நான் பேசினேன் ஆண்டவரே பேசிட்டேன், பிள்ளைகளை பேசினா பேசிட்டேன் ஆண்டவரே, மனக்கவலைப்படுவேன். ஆண்டவர் அதுக்கு நீ பேசினது பிழை என்று சொன்னால் அது பிழை என்று ஒத்துக்கொள்வேன். அதுக்காக புத்திமதிகள் சொல்கிறது இது பண்ணுறதெல்லாம் பிழை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா புத்திமதி கட்டாயம் பிள்ளைகளுக்கு தேவை. ஏன்னா புத்திமதிகளை விலக்கி விடுறது அதுவும் மதிகட்டவருடைய வாழ்க்கை. அது பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லாமல் வளர்க்குறது மதிகட்டவருடைய வாழ்க்கை. பிள்ளைகளுக்கு புத்திமதி இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக புத்திமதிகள் தேவை. அது எப்படி நீங்கள் சொன்னாலும் அன்பா சொன்னான்னு அதை கேட்காம விட்டால் ஒரு காலத்தில் அவையெல்லாம் உணரும் போது அவைய யோசிப்பினா அந்த நாளில் தாய் தகப்பன் மாதிரி இருப்பார்களோ தெரியாது. ஆனால் கண்டிப்பாக புத்திமதிகள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதில் நான் தவறவே மாட்டேன். அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம் என்னென்று கேட்டால், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ உலகம் என்னவா? அவர் மூலமாக தான் எல்லாம் உண்டானது. அண்ட சராசரியங்களும் உண்டாக்கப்பட்டது அவரால். ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை. பாருங்க, அறியவே இல்லை. சதுசேயர்கள் எல்லாம் என்ன, இயேசு வந்தார், இயேசு பிறந்தார், எல்லாம் வளர்ந்தார், எல்லாம் செய்து கொண்டு வந்தார். சதுசேயர் என்ன செய்கிறாங்க? கண்டுகொள்ள முடியாமல் வேத பாரகர்கள், வேதத்தை கலக்கினவர்கள், அவர்களே உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இவர் யார், இவர் பிசாசு பிடித்தவர், அப்படி இப்படி என்றெல்லாம் தண்டாங்க. சரி, ஆனால் ஆண்டவர் வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றினது போல நாங்களும் அவர் எங்களுக்கு தந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர்களாக இருக்க வேணுமாண்டால் நாங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் நினைக்கிறீங்க என்னென்னு கேட்டால் சாந்தம்ண்டா நாங்கள் மற்றவர்களோட கதைக்காமல் இருக்கிறது சாந்தம் இல்லை. ஆண்டவர் அப்படி இருந்தால் உலகத்தை அவர் தன் பக்கமாய் திருப்பியும் இருக்க மாட்டார். உலகம் நியாய தீர்ப்புக்குள்ளே நின்றிருக்கும். சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா போதும் கூடுமான அதுக்காக ஆண்டவர் சொல்ல உலகத்தின் கிரியைகளுக்குள்ள போகாத, கிரிகை தான் கூடாதே ஒழிய. ஆனால் உங்களுடைய நற்கிரிகைகள் தேவை உலகத்துக்கு. நோயாளிகளை குணப்படுத்துறது, ஜெபம் பண்ணுறது, அவர்களை போய் விசாரிக்கிறது, ஒரு மனுஷரை கொண்டு வர்றதுக்கு, விழுந்து போனவனை தூக்குறதுக்கு நற்கிரிகைகள் ஆண்டவர் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம், உலகம் அறியவில்லை, அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதபாரர்கள் பரிசேயர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. யார் ஏற்றுக்கொண்டார்கள்? பாவிகளும் பரதேசிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? வேதத்தை கலக்கினவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் நாங்கள் பவுலுக்குள்ளே போவோமே, பவுல் வேதபாரகன். அவன் என்ன செய்தான்? ஜனங்களை துன்பப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான். ஆனாலும் என்ன செய்தான்? அவர் எங்கே ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு, எங்கே பிடிச்சாரு? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? ஆண்டவருடைய அதுக்கு பிறகு அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவனுக்குள்ள ஆண்டவர்கிட்ட குணாதிசயம் இருந்தது பாருங்க. இன்றைக்கு எங்களுக்குள்ள அந்த குணாதிசயமாக இருக்கிறோமா? யார் எப்படி இந்த புது வருடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இல்லையா? புதிய மாற்றங்கள் எங்களுக்குள்ள வர வேணும். ஏனென்றால் நாளுக்கு நாளாய் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், போன வருஷம் போட்ட உடுப்பை இந்த வருஷம் போடுவீங்களா? போட மாட்டீங்க இல்லையா? கேட்டால் சொல்லுவீங்கன்னா மாடல் என்னென்னு கேட்டால் இந்த வருஷம் ஒரு புது மாடல் வந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு எப்பயுமே புது மாடலாகத்தான் இருக்கிறாரு. எப்பயும் அவர் எங்களுக்குள்ள படைத்த காலத்திலிருந்து அவர் ஒரு மாடலானவர் தான். அவர்களுக்கு அழகும் சௌந்தரியமானவர். அப்போ நாங்கள் அவரை என்ன செய்தோம்? அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் ஆக்க நினைத்தோம் இல்லையா? அப்போ அவர் எங்களுக்கு எப்பயுமே அவர் நல்ல மாடலாக இருக்கிறார் எங்களுக்கு.
அவர் எங்களுக்குள்ள தரிக்கப்பட்டிருக்கிறாரு. உங்களுக்குள்ள வெளிச்சமாக இருக்கிறாரு. பாருங்க, நீங்கள் புது உடுப்பை போட்டால் வெளிச்சம் வராது. ஆனால் அவர் எங்களுக்கு நாங்கள் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்ன உங்களை அறிந்த தேவன் எங்களுக்குள்ள வெளிச்சமாக இருக்கிறாரு, ஒளியாக இருக்கிறாரு. அப்போ அந்த ஒளிக்குள்ள இருள் வரக்கூடாது, பாவம் வரக்கூடாது. நாங்கள் என்ன பாவத்தை பச்சை தண்ணி போல குடிக்கிறோம். அங்கே பார்த்தா பிரச்சனை பாருங்க, பிரச்சனை அதிகரிக்குது. மன்னிப்புன்ற இது இல்லை. ஆண்டவர் மன்னிச்சாரே. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற ஒருத்தர் அவர்தான். அப்போ உங்களை நீங்கள் ஆண்டவர் பிடித்ததுக்கு காரணம் என்ன? ஒருத்தரை ஒருத்தர் மன்னித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி, ஒருத்தரை ஒருத்தர் ஆற்றி தேற்றுங்கள். குறைபாடுகள் இருந்தால் அதை புத்திமதியினாலும் உபதேசத்தினாலும் நீங்கள் அவர்களை கட்ட வேணும். ஒருத்தனுடைய உள்ளம் உடைகிற அளவுக்கு நீங்கள் நடக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும், எனக்கு பாஸ்டர்மாராக இருந்தானே, ஊழியக்காரர்களாக இருந்தானே, ஊழியக்காரிகளாக இருந்தானே, விசுவாச குடும்பங்களாக இருந்தானே, யாராக இருந்தாலும் ஒரு புத்திமதி, ஒரு நல்ல ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு போகிற காரியங்களுக்குள்ள நீங்கள் தவறான காரியங்களை கொண்டு வந்து போட்டு அவங்கள உடைக்கக்கூடாது. ஏன்னா ஆத்தும தாகம் விலையேற பெற்றது. ஆண்டவர் ஆத்தும தாகம் கொண்டவராக வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரப்பா. உங்களுடைய பாவங்களைத்தானே சுமந்தார், உங்களுடைய குற்றங்களைத்தானே சுமந்தார். அதுக்கு பிறகு நீங்கள் பாவம் செய்ய வேணும், குற்றம் செய்ய வேணும், மன்னிக்காமல் இருக்கணும். அப்போ பாருங்க, கல்வனில் பாருங்க, ஆண்டவர் கல்வனை கூட மன்னித்து காண்பிச்சார் இல்லையா? அவன் ஒருத்தன் சொல்கிறான், தாகாததை இவர் செய்ய இல்லையே. அவன் கள்ளனாக இருந்தாலும் ஆண்டவரை உணர்ந்து கொண்டான் இல்லையா? அன்றைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றும் ஆண்டவரை உணர்ந்து கொண்டும் ஆனால் நீங்கள் மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்க. இதில் நாங்கள் பார்க்கணும் என்னென்னா, ஒளி எங்களுக்குள்ள இருக்கிறதான்னு நாங்களே ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த வருடத்தில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்டா நாளுக்கு நாளாக புது வருடத்துக்கு புது உடுப்பெடுக்கிறோம் பாருங்க, புது இதுகளை வேண்டி போடுறோம் பாருங்க. ஆனால் நாளுக்கு நாளாக நாங்கள் தந்த ஒளியிலே நடக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்ற பேரோட வாழுகிறோம், கிறிஸ்து உடையவர்களாகி வாழுகிறோமா? ஒரு இரத்தத்தால் கழுவப்பட்ட நாங்கள், ஒரே ஞானஸ்தானத்தை பெற்று நாங்கள் ஒரே அப்பத்தை பிக்கிறோம், ஒரே இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். சபைக்குத்தான் நான் சொல்கிறேன், சபைக்கு மட்டும் இல்லை, இது வெளி உலகத்துக்கு வெளிக்கும் தான் சொல்கிறோம். வெளியில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தானே, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தானே, யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? அவர் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ளவர். அப்போ எங்களோட குடும்பங்களுக்குள்ள நல்ல குணாதிசயம் இருக்கணும், நல்ல நடத்தைகள் இருக்கணும், நல்ல காரியங்கள் இருக்கணும், புத்திமதி இருக்கணும், சொற்கேட்டு நடக்க வேணும், கீழ்ப்படிய வேணும். இதெல்லாம் ஆண்டவர் ஆணித்தனமாக போட்டிருக்கிறார் இல்லையா நமக்கு? வர்ற குடும்பங்களோட எப்படி நடக்கணும், வருகிற வேணா சொந்த பந்தங்களோட எப்படி நடக்கணும், வருகிற ஆத்துமாக்களோட எப்படி நடக்கணும், கற்று எல்லாம் தந்திருக்கிறார் இல்லையா? அதில் நாம் என்ன பண்ணுறோம்? நாம் என்ன செய்கிறோம்ன்றா, அந்த பெருமை என்னும் விலையிலே நாங்கள் விழுந்து கொள்ளுகிறோம். அதனால் ஒருத்தனை மன்னிக்கிறதுக்கு எங்களால் முடியலை, ஒருத்தன காரியங்களை நாங்கள் மறக்கிறதுக்கு முடியலை. அதுவும் சபைக்கு இருக்கிறோம் பாருங்க, சபைக்கு எதிரும் புதிருமாக வாழ்கிறோம். 2 பேர் தப்பு செய்தால் 2 தப்பு தான். ஒருத்தர் தப்பு செய்கிற இல்லையே, ஒருத்தன் தனியாக தப்பு செய்தானா இருந்தால் அது அவனுடைய கேடு, அவன் நினைக்கிற சிந்தனைகள். ஆனால் 2 பேர் தப்பு செய்தால் 2 பேர் நினைச்ச சிந்தனைகளினால தப்பு செய்கிறாங்க. அப்போ 2 பேர்த்த குடும்பங்களுக்குள்ளேயும் 2 பேர்த்த இதுக்குள்ளேயும் ஒரு பிள்ளைகளுக்கு புத்திமதி இருக்க வேணும். 2 பேர்த்த குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் கொடுத்த ஆண்டவர் இல்லையா அவர்? அப்போ நாங்கள் என்ன செய்யணுமாம்? ஆண்டவர் சொல்கிறார் என்னென்று கேட்டால், அவர் தமக்கு சொந்தத்திலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமான ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள இல்லை, அடித்தார்கள், சிலுவையில் தொங்க விட்டார்கள். அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ பாருங்கோ, அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களுக்கு, அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, விசுவாசித்தவர்களுக்கு அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரா, அவர்கள் என்னுடைய புத்திரர்கள். அப்போ நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்றால் தேவனுடைய குணாதிசயம், ஒரு தகப்பன் தாயுடைய குணாதிசயம் இருக்கும் என்று சொல்லுவாங்களோ இல்லை? அந்த மாம்சத்தில் பிறந்த பிள்ளைகள், மாம்சத்தில் இருந்த தாய்
தகப்பனுடைய குணாதிசயம் இருக்குமா இருந்தால் நீங்கள் ஆவியிலே புறக்கப்பட்டு ஆவியிலே நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடி பிறந்ததுக்கு பிறகு நீங்கள் பாவத்துக்கு மரித்து கிருபைக்கென்று பிழைத்ததுக்கு பிறகு ஆண்டவருடைய குணாதிசயம் தான் உங்களுக்கு இருக்கவும். தாய் தகப்பனுடைய குணாதிசயம் இருக்கக்கூடாது. ஏனென்றா ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? பட்சபாதம் இல்லாதவர். ஒரு தாய் தகப்பன் சொல்லி தந்தாலும், அம்மா இது வேதத்தில் இருக்குதம்மா, வேதத்தின்படி நடக்க நினையுங்க. அப்படி சொல்லி கொடுக்கணும் தாய் தகப்பன்மார். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகள் தாய் தகப்பன்மாருக்கு சொல்லிக் கொடுக்கணும். வேதம் வாசிக்கிறது இல்லையே. வேதத்தின்படி நாம் நடக்க நினைக்க வேணும். கஷ்டம் என்று நினைக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம் என்னென்னு கேட்டால், வேதத்தின்படி நடக்கிறது கஷ்டம் கஷ்டம் வேணையா கஷ்டம். பல வருடங்களாக ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாக சபை நடத்துகிறோம், பல வருடங்களாக சபைக்குள்ளே இருக்கிறோம். கஷ்டம் கஷ்டம் என்ன கஷ்டம்? ஒருத்தன் அதை உணர்ந்து கொண்டாரண்டா எல்லாரும் உணர்றதுக்கு உன்னை பார்த்து மற்றவன் திருந்துவான். நான் ஆண்டவர் பவுல ஒரு பேதுருக்கு சொல்கிறாரண்டா, நீ சோதிக்கப்பட்ட பிறகு உன் சகோதரனை திடப்படுத்து. அதே மாதிரி நீ நல்லவனாய் மாறின பிறகு உன் சகோதரனுக்கு புத்திமதி சொல்லு. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சிந்தையினாலாவது புருஷனுடைய சிந்தையினாலாவது புறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். அப்போ இப்போ நான் சொன்னனே, மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது மாம்ச சிந்தையினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது புறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். அங்கே பிறந்திருந்தாலும் மறுபடி பிறக்கிறது தேவனாலே பிறக்கிறது. நீங்கள் அதுக்கு பிறகு போய் அம்மா அப்பாட்ட போய் நிற்கிறது இல்லை. அம்மா நான் போகிற இடத்துல இப்படி இருக்கலாமா, நான் வார இடத்துல இப்படி இருக்கலாமா, நான் அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அவைய சொல்கிறத கேட்கலாமா, கேட்கக்கூடாதா, அவைய சொன்னால் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் நீங்கள் காணணும். ரெண்டாவது ஒருத்தர் சொல்லுவாங்க, என்னுடைய ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, அதனால் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாருண்டா. அங்கே அவவோட பேசினா உன்னோடையும் பேசுவார். ஏனென்று கேட்டால் இங்கே கொர்நேலியோ பார்க்குறோம், தான தர்மத்தை பார்க்குறோம். அதே மாதிரி பேதுருவை அடித்து புசிக்கன்னு சொல்லி இடத்துல பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களே ஆண்டவர் இங்கே பேசினா அங்கேயும் பேசுவார் பாருங்க. பேசாத ஒன்றை பேசினாருன்னு சொல்லக்கூடாது இல்லையா? பேசுவார் அவர். சில வேளைகளில் பாருங்கள், நாங்கள் வார்த்தைகளை படிச்சுட்டு போனால் அங்கே சபைகளில் வார்த்தைகள் போகும். நான் அப்படித்தான். நான் வசனங்களை படிச்சுட்டு போவேன், வசனங்களை கேட்டுட்டு போவேன். அப்படி எல்லாம் விளாண்டு போவேன். அங்கே வசனம் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கோம். ஆண்டவருடைய இரத்தத்தால் ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்ட அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாயிருந்தது. பாருங்க எப்படியா, பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ யாராலயம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வெளிப்பட்டது, நிறைவேறினது. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பட்சபாதம் உள்ளவராக இருப்பாரா என்ன? பட்சபாதம் செய்ய மாட்டார். குடும்பத்துக்கு பட்சபாதம் செய்ய மாட்டார், சபைக்கு பட்சபாதம் செய்ய மாட்டார், பிள்ளைகளுக்கு பட்சபாதம் செய்ய மாட்டார். புத்திமதி, சில பேருக்கு புத்திமதி விசனமாய் தோணும். அது நாங்கள் அது எங்களோட கடமைகள், எங்களுடைய இதுகள் என்னென்று கேட்டால், அது எந்த தாய் தகப்பன்மாரும் கடமையை பிள்ளைகளுக்கு, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்திமதி சொல்கிறது காரணம் என்னென்று கேட்டால், ஏதோ ஒரு குடும்பத்துக்கு புத்திமதி இல்லாமல் பிள்ளைகளை வளர்த்தா பிள்ளைகள் அதே கேவலத்தில் தான் போகும். ஏதோ ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் நல்லதாக வளர்த்தா அந்த பிள்ளைகள் போய் புத்திமதி இல்லாதவர்கள்ட்ட போனால் புத்திமதி கெட்டு தான் போகும். ஏனென்று கேட்டால், குடிக்கிறவன் சேர்ந்தால் தான் குடிகாரன். குடிக்கிறவனோட குடிக்காதவன் போய் சேர்ந்தாலும் அவனும் குடிகாரணமாக ஆயிடுவான். சில வேளையில் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு குணம் இருக்குது. நான் குடிக்க மாட்டோம், அவங்கள ஒரு வைராக்கியமாக இருப்பாங்க. இது மாதிரி தான் பழக்க வழக்கம் நல்லவனோட இருந்தானே கெட்டவனோட இருந்தானே எங்களுக்குள்ள தான் இருக்குது. நாங்கள் பழகின பழக்கத்தை காப்பாற்றி கொள்வது. அப்போ நாங்கள் அடைந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வது எங்களுக்குள்ள தான் இருக்குது. அப்போ அது பிதாவான குமாரனுக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது.
அப்போ அப்படிப்பட்ட மகிமைகளுக்குள்ள நாங்கள் கடந்து போகிறோமா இருக்கிறோம். அப்போ அந்த ஒளி நமக்குள்ள இருக்கும்போது நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மாம்சத்திலே பிறந்தவர்களாய் அல்ல, ஆவியானவராலே பிறக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்போ ஆவியானவராலே பிறக்கப்பட்டால் அந்த ஆவியானவருடைய குணாதிசயங்கள் என்னன்னு வேதமே திட்டத்தெளிவாய் சொல்லி இருக்குது. அப்போ அது எங்களுக்குள்ள இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்த்து உணர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியே பார்ப்போம். யோவான் 1:6. யோவான் இல்ல, மத்தேயு. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பல்லோர் ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ இயேசு என்னத்துக்காக வந்தாராம்? இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணுறார் பாருங்கள். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கம். கற்பம் நகும் பாவை இருளில் இருந்தது. அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார். அப்போ அந்த இருளில் இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. இன்றைக்கி எங்களுக்கு பிரசன்னமாக மாறுதா? எப்படியான காரியங்களை நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் இருளிலே இருந்தோம், ஒரு காலத்தில் இருளிலே இருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்போ வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு பிறகு நாங்கள் ஓடுறோம் பாருங்கள், நல்ல ஓட்டத்தை ஓடுறோம். ஆனால் விசுவாசத்தை காத்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. இந்த ஆண்டவருக்குள்ள விசுவாசமாக இருக்கிற நாங்கள் என்ன செய்ய வேணுமா? விசுவாசிக்கிறவன் பதறான். இப்போ விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்கு இருக்குது, எப்படிப்பட்ட ஒளி எங்களுக்கு இருக்குது. அப்போ நாங்கள் ஒளியிலே நடக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்போ தேவனுடைய ஒளியிலே நடந்தால் தேவனுடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள இருக்கும். அப்போ இருளிலே நடப்போமா இருந்தால் இன்னும் நாங்கள் ஒளியின் இடத்தில் மனம் அதாவது கள்ளத்தனமான மனம் திரும்புதல் என்று சொல்லுவாங்க. உண்மையான மனம் திரும்புதலுக்கும் கள்ளத்தனமான. இப்போ கனவேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், ஞானஸ்தானம் எடுத்து பின்வாங்கி போனவங்களையெல்லாம் நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க? அவங்களெல்லாம் விசுவாசித்தாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை இல்லை. அநேகருடைய எண்ணங்கள் என்னென்னு கேட்டால் நாங்கள் சும்மாவே இருக்க ஞானஸ்தானத்தை எடுத்து பார்ப்போம் என்று சொல்லி அது கள்ளத்தனமான ஒரு மனம் திரும்புதல். ஆண்டவரை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்கிறவனுக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வரவேணும். பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பி தேவனுடைய சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேணும். அப்போ கள்ளத்தனமான மனம் திரும்புதலான உங்களோட சபையில் எத்தனை பேர் வந்து பின்வாங்கி போனாங்க நினைக்கிறீங்க? இன்றைக்கு உலகத்துக்கு நாங்கள் சாட்சி இல்லாத வாழ்க்கையினாலே பின்வாங்கி போய் கிடக்கிற ஜனங்கள் உண்டு. ஏனென்று கேட்டால் என்னென்று கேட்டால் இன்றைக்கு சபைகள் ஏராளம் பிரிந்து போய் கிடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு ஆண்டவர் வந்து என்னோட பேசுகிற ஆண்டவர் உங்களோடும் பேசுவார் இல்லையா? இன்றைக்கு பர்னபாவோடையும் பவுலோடையும் ஆண்டவர் பேசினார். எப்படி பேசினார் என்று கேட்டால், ஊழியத்துக்கு உங்களை நான் பிரித்தெடுக்கிறேன் என்று. அப்போ பர்னபாகு ஒரு பக்கமாக போகிறான், பவுல் ஒரு பக்கமாக போகிறான். அப்போ ஊழியத்துக்கண்டு பிரித்தெடுக்கிறார் ஆண்டவர். அப்போ அந்த 2 பேரோடையும் அந்த இடத்துலையே ஆண்டவர் பேசுகிறாரு இல்லையா? ஆனால் உங்களுடைய ஆண்டவர் ஊழியத்துக்கண்டு பிரித்தெடுத்தால் பிரச்சனைகளை கொண்டு வந்து பிரிச்செடுக்கிறாருண்டு இல்லையா? ஒரு இடத்துல நாங்கள் பார்க்குறோம் மார்க்குவோட பிரச்சனை. அதாவது வந்து பவுல் சொல்கிறான் என்னென்று கேட்டால், மார்க்குவை நான் ஊழியத்துக்கண்டு கூப்பிட்டேன், அவன் வர இல்லை. ஆனால் நீ இப்போ அவனை சேர்த்துக்கொள்ளன்னு சொல்கிறியே, அது பிழை என்று அவன் அந்த எடுத்து காட்டுகிறான். அந்த கூப்பிட்ட அளவுக்குள்ளே அவன் வர இல்லையண்டு. ஆனால் அதுக்கப்புறமாக பர்னபாகு மார்க்குவோட சேர்ந்து ஆனால் போனவன் தான். நான் அதுக்கு பிறகு மார்க்குன்ற ஊழிய காரியங்களை பற்றி இதில் எங்கேயுமே நான் பார்க்கல.
ஆனாலும் பவுலுடைய ஊழியம் பெருத்ததுன்னு நாங்கள் பார்க்கிறோம். அவன் ராஜாவுக்கு முன்னால் நிற்கிறான்னு பார்க்கிறோம். அவனுடைய ஊழியம் வந்து மரண பரியந்தமும் அவன் தேவனுக்காக நடந்தான்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆண்டவர் பேசும்போது இப்போ உங்களோட கொர்நேலியோடு பேசும்போது இங்கால பார்க்கிறோம் என்னென்னு கேட்டால் பேதுருவோடு ஆண்டவர் இடைப்படுகிறாரு. அனனியாவோடு இடப்படுகிறாரு. அப்போ அப்படியான ஆண்டவர் என்னோடு பேசுகிற ஆண்டவர் உங்களோடையும் பேசத்தான் செய்வார். என்னோட பேசாமல் உங்களோட பேசி நீ போய் இந்நேரம் கூட்டிக்கொண்டு வான்னு சொல்லி சொன்னால் நான் வர முடியாது. என்னண்டு வர முடியும்? வர முடியாது. அப்போ ஆண்டவர் பேசினா உன்னோட பேசுகிற ஆண்டவர் என்னோடையும் பேசத்தான் செய்வார். அப்போ அதை நாங்கள் யோசித்து என்ன செய்யணுமென்று கேட்டால், அப்போ ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்று கேட்டால், இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேணும். பாவ இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேணும்னு சொல்லி ஆண்டவர் வந்தார். ஆனால் வெளிச்சம் உண்டாயிச்சு. ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள இல்லையா ஆண்டவரை? எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ள இல்லை. ஏற்றுக்கொள்ளாதவனும் இருக்கிறான், ஏற்றுக்கொண்டவனும் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் தான் எவனை இழுத்துக்கொள்ள விரும்புகிறாரோ அவர்களைத்தான் இழுத்துக்கொள்ள முடியும். அது ஊழியத்துக்காயிருந்தா என்ன? இரண்டு கேட்டால் நாங்கள் ஒரு இடத்துல பார்க்கிறோம் என்னடா, ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தவிர நாம் வேறொருவனுக்கும் கொடுக்க இல்லையே என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒருவனை ஆண்டவர் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வர முடியாது என்று வேதமே திட்டத்தெளிவாக சொல்லியிருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒருவனை ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு பிறகு அவனுக்கு இடரல் உண்டாக்குற வழி உங்களிடத்தில் இருக்குமா இருந்தால், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இடரல் ஆறால வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்திலே கொண்டு போய் ஆழத்திலே போடுறது நிலம்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ இடரல் வருவது அவசியம்தான். அந்த இடரலை கொண்டு வருகிறவன் சத்ரு. அப்போ நாங்கள் அதை இனங்கண்டு கொண்டால் இடரல்களை சபையிலேயோ அல்ல வீடுகளுக்குள்ளேயோ குடும்பங்களுக்குள்ளேயோ வர விடமாட்டோம். புத்திமதி பிள்ளைகளுக்கு அவசியம். ஏனென்று கேட்டால் இந்த காலத்தில் புத்திமதிகளை பிள்ளைகள் விரும்பாததுக்கு காரணம் தாய் தகப்பன். ஏனென்று கேட்டால் சிறு வயதிலேயே புளியாண்டாளையோ வளர்க்க வேண்டிய வழியிலே வளர்த்தால் அது முதிர் வயதிலும் சபையிலேயோ எங்கேயோ நிலைத்து நிற்கும். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய காரியங்கள் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? சின்ன வயதிலேயே சகல பாவங்களுக்குள்ளேயும் பிள்ளைகள் விழுகிறதுக்கு காரணம் ஒன்று தாய் தகப்பன்மார். அது நான் உங்களுக்கு அப்புறமா வரேன். இப்போ நான் சொல்கிறது என்னென்று கேட்டால், நீங்கள் வெளிச்சத்தில் இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகள் வெளிச்சத்துக்குள்ளே இருக்க முடியும். இன்றைக்கு நாங்கள் ஒரு லைட் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருளுக்குள்ளே இருக்க முடியாது இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் ஆண்டவருடைய வெளிச்சம் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது, பரலோகத்துக்கு போகவும் முடியாது. என்னென்று கேட்டால், நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இன்றைக்கு நீங்கள் சபைகளுக்கு 1000 பேர் வைக்கலாம், எல்லா பேரையும் சபைகளுக்கு வைக்கலாம். ஆனாலும் அந்த சபையில் வைக்கிற பேரின்படி நாங்கள் நடக்கிறோமா? ஆண்டவருடைய பேர் தானே வைக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்டால், ஆண்டவருக்கு இயேசு என்ற பெயரிடுவாயாக, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, உலகத்தின் இரட்சகராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். இயேசு என்ற பெயர் என்னென்று கேட்டால் மரியாள்கிட்ட கொடுத்த அர்த்தம். அப்போ இந்த ரெண்டுலையும் நாங்கள் பார்த்தா இயேசுவுக்கு நாங்கள் பயப்படுகிறோமா? அவருடைய பயப்படுற பயம் இருந்தால் அவருடைய குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள இருக்கும். ஒரு தகப்பனுடைய குணாதிசயம் பிள்ளைக்கு இருக்கும், ஒரு தாயுடைய குணாதிசயம் அது. ஆனால் அவர்கள் மாம்சத்தின் குணாதிசயங்கள். ஆனால் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் வந்து ஆவிக்குரிய குணாதிசயங்கள். அப்படியான ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றது. அப்போ பாருங்க, மரண இருளிலே பாவக்கட்டு மரணம். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். கிருபையின் வரம் என்ன? நித்திய ஜீவன். அப்போ அந்த பாவ மரண கட்டுக்களை இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தவர் ஆண்டவர். நீங்கள் சொல்லுவீங்க விபச்சாரர், வேசித்தனக்காரர், போய் களவெடுக்கிறவன், போய் சொல்லுகிறவன், இவங்களை தான் ஆண்டவர் என்ன செய்தாரான்? தன் பக்கமாய் திருப்பேனடா. இரக்கம் உள்ளவன் தான் இரக்கம் பெறுவான், இரக்கம் இல்லாதவன் இரக்கம் பெற மாட்டான். அதனால ஆண்டவர் சொல்றார், நான் எவன் மேலே இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேலே இரக்கமாயிருக்கிறேன், எவன் மேலே உருக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேலே உருக்கமாயிருக்கிறேன் என்று எவனை அழைக்க சித்தம் கொண்டிருக்கிறேனோ அவனை முற்குறித்தும் இருக்கிறேன், நீதிமானாய் மாற்றியும் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். வேதத்தை நாங்கள் திட்ட தெளிவாக படிப்போமா இருந்தால் வேதத்தின்படி நடக்கிறதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். எல்லாரும் சொல்லலாம், நாங்கள் சரியான கஷ்டம் என்று சொல்கிறதுக்கு இந்த இடத்துல நற்காரியங்களை செய்கிறதுக்கு கஷ்டம்ண்டா, துர்க்காரியங்களை செய்கிறதுக்கு நாங்கள் துணிகரமாய் போயிடுறோம் இல்லையா?
அப்போ கஷ்டம் என்று சொல்லக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் கஷ்டம் அல்ல. அது வெள்ளித்தட்டிலே வைத்த பொற்பலத்துக்கு சமனான வார்த்தைகள். அது எலும்பையும் கழுக்களையும் ஊடுருவி செல்லுதென்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அதன்படி நாங்கள் நடக்க பார்க்கணும். இருளிலே இருந்த நாங்கள் இப்போ பெரிய வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் எங்களுக்கு ஏன் பகை வேணும்? எங்களுக்கு என்னத்துக்கு பழிச்சொல்லு வேணும்? எங்களுக்கு என்னத்துக்கு பிரிவினைகள்? எங்களுக்கு என்னத்துக்கு அக்கிரம சிந்தைகள்? பொறாண்மை, காவகாரம், எரிச்சல்கள், தற்பொழிவு, வீம்பு, சுயம், ஈக்கோ இதுகளெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இது இருக்குமா இருந்தா நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தேவனுடைய ஒளியை நீங்கள் பெற இல்லை. ஏன்னு கேட்டால் பெற்றிருக்கிறீங்கள். அது கொஞ்ச காலம்ன்றதோடனே அந்த ஒளியை விட்டு விலகுறீங்க. ஏன்னா பவுலுடைய சவுளை பார்க்குறோம். சவுளுக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தால் ஜனங்களை நடத்தினான். நடத்த இல்லை என்று சொல்ல இல்லை, நடத்தினான். ஆனாலும் என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் செய்தானோ அவனுடைய ராஜ்ய வார்த்தை ஆண்டவர் கிழித்து போட்டார். அதனால தான் தாவீதை கொண்டு வந்து அங்கே அரசனாக்கினார். அவனுக்குள்ள ஒரு கெட்ட ஆவியை ஆண்டவர் சவுளுக்குள்ளே விட்டுட்டார். ஆனால் அநேக பேர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, சவுல் அப்படின்னு சொன்னால் தாவீது சொன்னானே என்னட்டு கேட்டால் அபிஷேகம் பண்ணினவன் மேலே அபிஷேகம் பண்ணினவன் மேலே கரந்தான் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க வழியே அவன்கிட்ட ஆவியானவர் இருந்தார். எங்கேயாவது எடுத்து தாங்க பார்ப்போம். ஆவியானவர் போயிட்டார். ஆனாலும் அவனுக்கு இடையிலே ஆண்டவரை நினைக்கிறான். அதனால் சாத்தானுக்கும் வல்லமை உண்டு தானே. அப்போ அவன் ஆண்டவரை நினைக்கிறான். ஆண்டவர் தாவீதின் குமாரனே, என் குமாரனே தாவீதே என்று அழைக்கிறான். என்ன உன்னை தேவன் கைவிட மாட்டார் என்றெல்லாம் சொல்கிறான். காரணம் என்னென்று கேட்டால் அங்கே ஆண்டவர் அனுப்பின கேட்டாவிக்கும் தெரியும் தானே, பிசாசுக்கும் தெரியும் தானே. அவன் ஆண்டவர் பிசாசுகிட்ட இருந்து வல்லமையை பிடுங்க இல்லை தானே. அதனால் அவனுக்கும் தெரியும் தானே சில காரியங்கள். அல்லையான்னு சொன்னால் அவன் தாவீதால் அதை சவுலை கொண்டிருக்க முடியும். ஆனால் அவன் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதனால தான் நான் சொல்கிறேன்னா, அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் பாவ மன்னிப்பு என்ற ஒரு இதை ஆண்டவர் நமக்கு தந்தது போல் நாமும் மற்றவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்போம். அதுதான் தேவனுடைய காரியங்களாக இருக்கிறது. தேவன் சாதாரண ஒரு எங்களை போல ஒரு மாம்சத்தின் மனுஷன் அல்ல. அவர் ஆவியாக இருக்கிறார். ஆவியும் ஜீவனும் அவருக்குள்ளே இருக்கிறது இல்லையா? அவர் ஆவியாக இருக்கிறார். அப்போ அவர் கண்ணோக்கி பார்ப்பார் நல்லவனார் கெட்டவனாரண்டு. மத்தேயு 5:14-16 பார்ப்போம். நீங்கள் உலகத்துக்கு முதல் இதில் 13 இருந்து வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனாலே மிதிக்கப்படுவதற்கும் ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால்களுக்கு மூடி வைக்காமல் வீட்டுக்கு தண்டில் மேலே வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலே இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக யாருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதாம்? ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அப்போ நீங்கள் ஒரு மனுஷனுக்கு செய்கிற நற்கிரியைகளை கண்டு அவர்கள் யோசிப்பார்கள், இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்கள் தேவையில்லாமல் என்ன செய்வீங்கன்னா, அவன் உலகத்தான், அவன் ஆண்டவரை அறியாதவன், அவன் அப்படிப்பட்டவன், அவன் இப்படிப்பட்டவன், அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் அழைத்தது. ஆண்டவர் சொல்கிறார், உலகத்திலேருந்து உன்னை பிரித்தெடுத்து நான் ஏன்னு கேட்டால் உலகத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு அவர்களுக்கு நற்கிரியை செய்ய வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும், இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும். அதனால் உங்களுக்கு முன்பே பாவிகளும் பரதேசிகளும் பரலோராட்சியம் சென்று விட்டார்கள் என்றேன்னு சொல்லப்படுகிறது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோமாம்? உலகத்துக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கணும். பாருங்க, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கள். பூமி எது? உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியில கொட்டுவதற்கு. இப்போ நீங்கள் உப்பை எடுத்து என்ன செய்கிறீங்கன்னா, சாரம் இல்லாத உப்பு கரைக்கி போட முடியாது. அது எங்கே கொட்ட முடியும்? வெளியில தான் கொட்ட முடியும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு சாரம் இல்லைன்னு சொன்னால், மற்றவனுக்கு சத்தியத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வல்லமை இல்லை, அல்ல உங்களால் முயற்சி எடுக்க முடியாது. ஆண்டவர் அந்த அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஊழிய காரியங்களை கொடுக்க மாட்டார். பலவீனமானவனை ஆண்டவர் பலமுள்ளவனாய் மாற்றித்தான் கொடுப்பார். அப்படி சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சாரமற்றவர்களாக இருக்க வேணும். சாரமற்றவர்களாக இருந்தீங்கள் என்றால் வெளியிலே நீங்கள் கொட்டப்பட வேணும். அப்போ மனுஷராலே மிதிக்கப்படுவீர்கள். சரியில்லைன்னு சொன்னால், இப்போ
இப்போ சில உப்பு கடல்கள் போனால் சில வெளியில் இருக்கிற உப்புகள் சாரமற்று போய்கிற காலால் விரிக்கப்பட்டு அப்படி என்று கிடக்கிறத உப்போட அள்ள மாட்டோம். அது மாதிரி தான் மனுஷனுடைய காரியங்களும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ உலகத்துக்கு நாங்கள் எப்படியா வெளிச்சம். இன்றைக்கு நாங்கள் உலகம் எங்களை பகைக்கிறதுக்கு காரணம் என்ன? சாட்சி இல்லாத வாழ்க்கை. சாட்சி இல்லாத வாழ்க்கை, உப்புச்சப்பற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாங்கள் உலகம் எங்களை பார்க்குற நீங்கள் உலகத்தாரால் நீங்கள் கரப்பட்டபடியால் தேவனுடைய நாமமும் தூசிக்கப்படுகிறது. உங்களால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது. அப்போ தேவனாரு ஒளியாக இருக்கிறாரு, அவர்கிட்ட இருள் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட இப்போ எப்படி இருள் வந்தது? இருளேன்னு வந்தது. நீங்கள் உலகத்துக்கு முன்பாக சாட்சி இல்லாத வாழ்க்கையண்டா என்ன? சாட்சி இல்லாத வாழ்க்கையண்டா என்ன? சபை என்றது ஒரு பரிசுத்தமான இடம். சபை என்றது அநேகர் வந்து தங்களுடைய கவலைகளை கஷ்டங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஆராதித்து அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கண்டு கொண்டு போகிற இடம். அந்த இடத்துல நீங்கள் தப்பு செய்யலாமா? தவறான காரியங்கள் செய்யலாமா? பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழலாமா? சண்டை பிடிக்கலாமா? ஒருத்தர் பிரச்சனைப்படலாமா? சபை பிரிந்து போனால் அதான் சொல்லுவாங்க, தெரிச்சண்டை கண்ணுக்கு குளிர்ச்சி என்று சொல்லுவாங்க. தெரிச்சண்டை கண்ணுக்கு குளிர்ச்சி. அப்போ நீங்கள் சபைகளுக்குள்ள நீங்கள் சண்டை பிடிக்கும்போது அப்போ உலகத்தான் பார்த்து என்ன சொல்லுவான்? உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுவான்? சாட்சி இல்லாத வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவான். அப்போ ஆண்டவர் வரும்போது தேவனுடைய வீட்டில் தான் நியாய தீர்ப்பு ஆரம்பம். அப்போ உங்களோட வீட்டில் தான் ஆரம்பம் நியாய தீர்ப்பு. அப்போ நியாய தீர்ப்புக்கு நீங்கள் நிற்கக்கூடாதென்றால் என்ன செய்ய வேணும்? தேவனுடைய ஒளியை பெற்ற உங்களுக்குள்ள தேவனுடைய ஒளி பிரகாசிக்க வேணும். அப்போ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேணும். அந்த வெளிச்சம் என்னவாம்? நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் விளக்க கொளுத்தி போட்டு மேசையில் வச்சா தான் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும். அல்லைன்னா மேலே நீங்கள் லைட்டை பூட்டினா தான் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும். நீங்கள் கொண்டே மேசைக்கு கீழே அடியில் வச்சா அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்காது. அது மாதிரி தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வெளிச்சத்தை பெற்ற நீங்கள் உங்களுக்கண்டு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு நீங்கள் மறைவாக வைத்திருக்கிறதுக்கு அல்ல, அடுத்தவனுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு. அதனால தான் ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தார்ன்னு பார்க்குறோம். என்ன அதனால நாங்கள் பார்க்குறோம், விண்ணுலகில் இருந்து தேவன் இறங்கி வருகிறார், நல்ல மனிதர்கள் நடுவே குழந்தை வடிவம் பெறுகிறாருண்டு. அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? அப்போ எப்படிப்பட்ட தேவனை நாங்கள் எப்படியா ஆராதிக்கிறோம், எப்படியாய் துதிக்கிறோம், எப்படியாய் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிறோம்? இன்றைக்கி நாங்கள் இந்த வருடத்தில், இந்த புதிய வருடத்தில் நீங்கள் யாரை மன்னிச்சிருக்கிறீங்க? யாருக்கு மன்னிப்பு கொடுத்துருக்குறீங்க? 8 வருஷம் 15 வருடம் இல்லை கவனம். இப்போ கிட்டடியில் நீங்கள் பிரச்சனைகள் பட்டிருந்தா கூட சபையில் பிரச்சனைகள் வைத்திருக்கிறீங்களான்னு வையுங்களேன். என்னுடைய சபை உன்னுடைய சபை என்றதுக்கல்ல சபை. சபை வந்து தேவனுடையது. ஏன்னா தேவன் சபையை கட்டாவிடில் யார் கட்டுவது? தேவன் வீட்டை கட்டாவிடில் யார் கட்டுவது? தேவன் குடும்பத்தை நடத்தாவிடில் யார் நடத்துவது? ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்தா தான் குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு சபையில் தேவன் தானே உலாவ வேண்டும். அப்போ தேவன் சபையில் உலாவுவாரா என்ன? வெளிச்சம் இல்லாமல் சபையில் உலாவுவாரா என்ன? அதனால தான் ஆண்டவர் சபையிலேயே சொல்கிறார், வெளிப்படுத்தல சொல்கிறார். என்னென்று கேட்டால், சபையில் குறைவுண்டு 7 சபையிலையும் அந்த குறைவை கண்ட தேவன் பாருங்கள். அதனால தான் சொல்கிறார், என்னென்று கேட்டால், ஆதியிலே கொண்ட அன்பை விட்டு விட்டார். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளண்டா மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். அது உலகத்தாருக்காக இருந்தா என்ன, வீட்டுக்குள்ளேயா இருந்தா என்ன, சொந்த பந்தங்களுக்குள்ளே இருந்தா என்ன, யாருக்குள்ளே இருந்தாலும் சபைக்குள்ளேண்டா என்ன, விசுவாசிகள் பேர் எடுக்கிறோம், ஆனால் விச ஊசிகளாக இருக்கிறோம். ஊழியக்காரர் பேர் எடுக்கிறோம், ஆனால் ஊழியத்தை கொள்ளுகிறவர்களாய் பேர் எடுக்கிறோம். மேப்பனண்டு பேர் எடுக்கிறோம், மேப்பனாய் இராமல் ஆடுகளை சிதறியடிக்கிறவர்களாய் இருக்கிறோம். குடும்பம் மேய்ப்பர்களாக இருக்கிறோம், ஆனால் ஆடுகளுக்கு நாங்கள் உத்தரவாதமாக இராமல் என் பிள்ளைகளுக்கு உத்தரவாதமாக இருக்கிறோம். இது எல்லாம் தேவன் சொல்கிறார். என்னென்று கேட்டால், கலப்பையிலே கையை வச்சவன் பின்னிட்டு பாராமல் விலக்கடவானார். தன் தாயையோ தகப்பனையோ மகனையோ மகளையோ அல்ல சொந்த பந்தங்களையோ என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவர்கள். நீங்கள் நேசியுங்க, ஆனால் என்னை விட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய சுதந்திரத்தையும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அவரைத்தான் முதலாவது தேட வேணும். அதுக்கப்புறம் தான் மிகுதி எல்லாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் குடும்பம் என் புள்ள, ஆனால் சபையில் என்ன ரெட்டை வருஷம்.
இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒற்றுமை இருக்கணும், சமாதானம் இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். அடுத்தவங்க இன்றைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போனால், ஐயோ அந்த அண்டி வந்தாங்க பாருங்க, இன்றைக்கு வர இல்லை. முந்தியெல்லாம் நாங்கள் விசாரிப்போம், அந்த அண்டியை காணையில், இந்த அண்டியை காணையில், அந்த அண்டியை காணையில். ஏன்னு கேட்டால் விசாரணை, ஏன்னா சகோதர பாசம், சகோதர சிநேகம். இன்றைக்கு நாங்கள் விசாரிக்கிறோமா என்ன, வந்தா என்ன வராட்டா என்ன, நமக்கு இல்லை. அப்போ அப்படியான காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க பார்க்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமானது அதுதான். மற்றது பார்க்குறோம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 27 பார்ப்போம். நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேலே பிரசித்தம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வெளிச்சத்திலே சொல்கிறார் பாருங்க. அவர் வெளிச்சமாக இருக்கிறாரு. அப்போ இருள் இருக்குது அவங்களுக்குள்ள. ஆண்டவருடைய வெளிச்சத்தில் இருந்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சம் வந்த பிறகு. அப்போ அவர் ஆண்டவர் அந்த இருளுக்கு இருக்கிற ஜனங்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறார். ஆனால் அந்த இருள் அகற்றப்பட்ட பிறகு அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறினதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்று கேட்டால், சொல்லுகிறேன், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளிலே பிரசித்தம் பண்ணுங்கள், வீடுகளிலே நாள்தோறும் போய் பிரசங்கம் பண்ணுங்கள், சத்தியத்தை அறிவியுங்கள், சுவிசேஷத்தை வீடுகளிலே போய் அறிவியுங்கள். ஏன்னா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறிட்டீங்க. இருளில் இருந்த இன்றைக்கு நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இப்போ வீடுகள் தோறும் நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்றாதான் அந்த காரணம். சரியா? அப்போ நாங்கள் ஆண்டவர் தந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? அதைத்தான் நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 17:2-5 பார்ப்போம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ஒரு இடத்தை, என்னடா தேடி வாசியுங்கள். இதில் ஒன்றும் ஜோடி ஜோடியாக இல்லாமல் இல்லை, ஜோடி ஜோடியாக இருக்குது வார்த்தைகள். ஏனென்று கேட்டால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வார்த்தைகளில் ஒன்றும் குறைபடாது, ஜோடி ஜோடியாக இருக்குது வார்த்தைகள். வேதத்தை நாங்கள் படித்தாத்தான் வேத பாரகர்களையும் பரிசேயர்கள் சதுசேயர் வேத பாரகளை விட எங்களுடைய நீதி அதிகமான இருக்க வேணும்னு சொல்கிற ஆண்டவர். அப்போ எங்களிடத்தில் வார்த்தைகள் எவ்வளோமாய் கேட்பார் நினைக்கிறீங்க? ரெண்டாம் அதிகாரத்தை வாசிப்போம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்போ எப்படிப்பட்டதாம்? அவருடைய முகம் எப்படிப்பட்டதாம்? அவருடைய முகம் மறுரூபமாய் மாறினது. அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. எப்படி பிரகாசித்ததாம்? சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய வெளிச்சத்தை போல வெளிச்சம் வெண்மையாய் மாறிட்டு தான். அப்போ பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அழகுள்ளவர், சௌந்தரியம் உள்ளவர், 16,000 சிறந்தோர். அதான் இந்த பாட்டு இருக்கு, வெண்மையும் சிவப்புமானவர், விண்ணகராஜனவர், படிகை பச்சை போல் எடுத்த அவருடைய பாதங்கள். அப்படி அவரை வர்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் வர்ணிச்சிருக்கிறோம் உன்னத பாட்டில் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் நாங்கள் தேவனுடைய வெளிச்சத்திலே நடப்போமா இருந்தால் நாங்களும் பிரகாசம் உள்ளவர்களாக இருப்போம். அதில் தான் சங்கீதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் என்றால், எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி உன்மேலே வந்தது. நாலாவது அதிகாரத்தை 5வது அதிகாரத்தை பார்ப்போம். 17ஆம் வசனம் 5வது வசனத்தை பார்ப்போம். அவர் பேசுகையில், இதோ ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேலே நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு. அப்போ அந்த ஒளியில இருந்து பேசினது யாரு? பிதாவானவர் பேசுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்போ யாருக்கு செவி கொடுக்கணும்? இயேசுவுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அவருடைய ஒளியில் நாங்கள் நடக்கிறோம்.
இந்த வேதத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுத்த வசனத்தில் ஒன்றையும் நீங்கள் சில பேர் என்ன செய்கிறேன்னா தீன்மையான காரியங்களை வசனத்தில் இருந்து எடுத்து தீன்மையாக நடப்பாங்க. நன்மையான எந்தைவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து தான் வருகுது. அப்போ இந்த வேதத்தில் இருக்கிறது எல்லாம் நன்மையான காரியங்களை எடுக்கணும். தீய காரியங்களை எல்லாத்தையும் நாங்கள் செய்யாதேன்றதெல்லாம் செய்திருவோம் பாருங்கள். துணிகரமாக செய்வோம். செய்ய என்று சொல்கிறத செய்ய மாட்டோம். அப்போ எங்களுக்கு என்ன ஆண்டு கொள்ளுதான் திரும்பவும் அந்த பாவம் இல்லையே ஆண்டு கொள்ளுது. செய்யாதேன்றதை செய்கிறது. மன்னி என்று சொன்னால் மன்னிக்க மாட்டோம். சமாதானம் பண்ணுகிறவன் யாராம் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒரு என்ன நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கைத்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு. அப்போ இங்கே சமாதானத்தை கொடுக்க வந்த தேவனுடைய சமாதானம் எங்களுக்குள்ள இருக்கிறதா? அதனால தான் ஆண்டவர் போகும்போது சொல்கிறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்லுகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல தேவ பிரகாரமாய் கொடுக்கிற சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொன்ன தேவன் இல்லையா? அப்போ அந்த சமாதானத்தின் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் தான் தேவனை தரிசிக்குவான். அப்புறம் அவர் ஒளியாயிருக்கிறார். அவரிடத்துல இருள் அல்ல. நாங்கள்லாம் இருளுக்குள்ள திரும்ப திரும்ப போகிறதுக்கு யோசிக்கிறோம். யோவான் 9:4 பார்ப்போம். நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். அப்போ அவர் உலகத்தில் இருக்கும்போது அவர் உலகத்துக்கு ஒளியாய் இருந்தார். உலகமோ அவரை அறியவில்லை. அவர் உலகத்தில் இருந்த போதெல்லாம் அவர் உலகத்துக்கு ஒளியாத்தான் இருந்தார். உலகம் அவரை அறியவில்லை. அறிகிறதுக்கு வேதபாரர்கள் கூட அறியவில்லை, சதுசேயர் கூட அறியவில்லை, யூதர்கள் கூட அறிஞ்சு கொள்ளவில்லை தானே. அப்போ உலகத்தில் தான் ஆண்டவர் இருக்கும்போது யார் யாரை ஆண்டவர் இழுத்து கொண்டாரோ அவர்கள்லாம் அறிந்து கொண்டார்கள். அது யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்குது. நாங்கள் வேதத்தை ஆராய்ஞ்சு படிப்போமானால் அதில் இருக்கிற அர்த்தங்களையும் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ அதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். நானே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள்ளே வாசல் வழியாய் பிரவேசிக்காமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் காடனும் கொள்ளனுமாய் இருப்பான். அப்போ ஆண்டவருடைய காரியங்களில் நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஒளியிலே நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யோவான் 12:35 பார்ப்போம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையிலே நடவுங்கள். இருளிலே நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அப்போ பாவத்தில் இருக்கிறவன், ஒரு பாவத்தை செய்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறிய மாட்டான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் என்னென்று கேட்டால், நான் உங்களோடு இருக்கும்போதே, அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் உங்களோடு இருக்க போகிறேன், இருளிலே நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கும் வரைக்கும் நடவுங்கள். இருளிலே நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். பாவம் செய்கிறவன் இன்னதென்று அறிய மாட்டான். பாவத்தை பச்சை தண்ணி போல குடிப்பான். சரியா? அப்போ அதனால் ஒளியின் இடத்துல நீங்கள் வந்த நீங்கள் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணுமாம்? ஒளி
ஒளியின் இடத்தில் ஒளி கொஞ்ச காலம்தான் உங்களோட இருக்கும். அதுக்கு பிறகு போன பிறகு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார் என்றார் தான் அந்த அர்த்தம். அப்போ நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் அதை நீங்கள் கவனித்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒளி உங்களோடு இருக்கையிலே நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்திலே விசுவாசமாக இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அப்போ நீங்கள் ஒளியின் இடத்துல இருந்தால் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஒளியோடு இருந்தால், தேவனோடு இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள். அப்போ நீங்கள் ஒளி உங்களோடு இருக்கும் வரைக்கும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்ற வரைக்கும் நீங்கள் இயேசுவில விசுவாசமாக இருந்தீங்களா இருந்தால் ஏன் உங்களுக்குள்ள இருள் வர வேண்டிய காரியம் என்ன? இருளை நீங்கள் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? இருள் என்றால் என்ன? பாவம், பொய், களவு, நிர்விசாரம், மன்னிக்க முடியாத தன்மைகள், இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. நண்டு கேட்டால் அது எல்லாத்தையும் ஒரு பக்கத்துக்கு வச்சு போடுவீங்க பாருங்க. பாவம் என்றால் எல்லாம் பாவம்தான். அப்போ நீங்கள் திரும்பவும் நாய் தன் கக்கினதை நக்குதன்று சொன்னபடி நீங்கள் திரும்பவும் அதுக்குள்ளே போனீங்கள் என்றால் இருள் வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்காது. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் மாதிரி நடக்க வேணும். குருடனுக்கு குருடன் வழிகாட்டுறது மாதிரி இருக்கக்கூடாது. குருடனுக்கு குருடன் தான் வழிகாட்டுவான். இருவரும் குழியில விழுவார்கள். அப்போ குருடனுக்கு ஒரு கண் பார்வை தெளிஞ்சவன் வழிகாட்டுவான இருந்தால் அவன் நல்வழியில் கொண்டே விழுத்துவான், நல்வழியில் நடத்துவான். அப்போ நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாற்பத்தாறையும் பார்ப்போம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அப்போ தன்னுடையத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்களுக்கு அவர் ஒளியாயிருக்கிறாரு. ஒருவன் என் வார்த்தைகள் கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்காமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். அப்போ எப்படியாம் உலகத்தை அவர் நியாயம் தீர்க்காமல் உலகத்தை ரட்சிக்கத்தான் அவர் ஒளியாய் வந்தார். அப்போ நீங்கள் தேவனுடைய ஒளியை பெற்ற நீங்கள் அப்போ உலகத்துக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சாட்சியாக இருக்க வேண்டும். உலகத்தை தேவனுடைய ஒளி இழுக்கக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் சண்டையும் சச்சரவும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வேதனைகளையும் திருப்பையும் நீங்கள் அதுகளுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நான் தேவனுடைய ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்கிறது. தேவனுடைய ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவனாராம் அவன் இன்னும் இருளிலே நடக்கிறான். அவனுக்குள்ள வெளிச்சம் இல்லை. அப்போஸ்தலர் 9:1 பார்ப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிப் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் அந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரியாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெப ஆலயத்துக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தர்சுவுக்குள் சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்த ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அப்போ எது பிரகாசித்ததாம்? அவனை சுற்றி என்ன பிரகாசித்ததாம்? தேவனுடைய ஒளி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாயிருக்கிறதோ? அப்போ ஆண்டவரை அவன் துன்பப்படுத்தினான் இல்லையா? ஆண்டவரை அவன் துன்பப்படுத்தினான் இல்லையே? அவன் துன்பப்படுத்தினதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை. அப்போ இன்றைக்கு நீங்கள் யோசிங்க, யார் யார் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறோம்? யார் யாரெல்லாம் ஆண்டவர்களுடைய பிள்ளைகள் ஒரே ஞானஸ்தானத்தை பெற்றோம், ஒரே அப்பத்தை பிக்கிறோம், ஒரே திருவிருந்து எடுக்கிறோம், ஆனாலும் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம். குற்றமற்றவர்களாக இருக்கும்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குற்றமற்றவர்களாக இருந்து நீங்களே ஆராய்ந்து தான் திருவிருந்து எடுக்க வேணும். நான் யாரோட தப்பு செய்த தவறாய் பேசியிருக்கிறேன், யாரை குற்றவாளியாக தீர்த்திருக்கிறேன், யாருக்கு அநியாயம் செய்திருக்கிறேன், அக்கிரமம் செய்திருக்கிறேன். நாங்கள் போனோமா, சபைக்கு போகிறோமா, அதில் என்ன செய்கிறோம்டா, இந்த ஞாயிற்றுக்கிழமை பாவ மன்னிப்பு பெற்றுட்டு திருவிருந்து எடுக்கிறோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பி ஒரு பாவத்தை செய்து போவோம்.
அப்போ அடிக்கடி பாவம் அடிக்கடி மழையில் நனைஞ்சா என்ன செய்யுமான்னு சளி பிடிக்கும். ஏன்னா அங்கே பார்க்குறோம். அதில் தான் அனனியால் சத்பனியால் எல்லாம் பற்றி பார்க்குறோம் நாங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமென்று கேட்டால், சவுலை போல இருக்கக்கூடாது. சவுல் பிள்ளைகளை தனங்களை துன்பப்படுத்துகிறோம். அப்போ தேவனுடைய ஒளியை பெற்றதுக்கு பிறகு சவுல் பவுலாய் மாறுகிறான் பாருங்க. சவுல் என்ற பேர் அவனுக்கு மறைக்கப்படுகிறது. ஆனால் அவன் சொல்கிறான் என்னென்னு கேட்டான், நான் இன்ன இடத்துக்கு போனேன். 22ஆம் அதிகாரத்திலே 22 சொல்கிறான் என்னென்னு கேட்டான், நான் இன்ன மாதிரி போனேன், இன்னென்ன மாதிரி தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினேன், நான் இப்படி தரிசுக்கு போனேன் இதெல்லாம் சொல்கிறான். ஆனால் தேவனுடைய ஒளியை கண்டனன்னு அவன் சாட்சி சொல்லுகிறான் பாருங்க. அப்போ தேவனையும் ஒருத்தன் தேவனோடு பேசும்போது தேவன் அவனுடைய உள்ளத்திலே பேசுவார். பேச மாட்டாரண்டு இல்லை, நீங்கள் பேசி பாருங்க, பேசுவார். எப்படி நினைக்கிறீங்க? இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார், நீ போய் சொல்லுன்னு பேசுவார். அல்லைன்னு சொன்னால் வேதத்தின் வசனத்தின்படி பேசுவார். அப்போ நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவனுடைய ஒளி எங்களுக்குள்ளே இருக்கணும். தேவனுடைய ஒளி இல்லாமல் நாங்கள் ஒளியிலே நடக்கிறோம் என்று சொல்லியும் என்ன செய்கிறோம்? சகோதரர்களை பகைக்கிறோம். அது சபையில் இருக்கிற சகோதரர்களாக இருந்தா என்ன, அல்ல வீட்டில் இருக்கிற சகோதரர்களாக இருந்தா என்ன, யாராக இருந்தாலும் பகை என்றது தேவனுக்கு தேவனுக்கு பிடிக்காத காரியம் பகை. அதுக்குத்தானே அவர் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த பகைகளை எல்லாம் உடைக்கத்தானே வந்தார். ஏசாவின் கழுத்தில் இருந்த நுகத்தடியை யாக்கோப்புக்கும் ஏசாவுக்கும் பிரச்சனை. ஏனென்று கேட்டால் அந்த சொத்துக்கு பிரச்சனை. அப்போ முதல்லையும் அவன் ஏமாற்றிட்டான் தமையனை. அப்படியான பிரச்சனைகள் வந்தபடியாக அவன் ஏசா சொல்கிறான் என்னென்று கேட்டால், எந்த தகப்பனிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான், நான் இவனை கொலை செய்யாமல் விட மாட்டேனுண்டு. ஆனால் தகப்பனும் தாயும் அங்கால அனுப்பி விடுவாங்களே என்னென்று கேட்டால், தாயின் குலத்தில் போய் பெண்ணோட கண்டு அங்கே அவன் இருந்து ஆண்டவரிடத்தில் பேசி ஆண்டவர் கொண்டு வரும்போது சொல்கிறார், அவனுடைய கழுதை தகப்பனே சொல்லிட்டாரு, தீர்க்க தரிசனமாய் தகப்பனே சொல்லிட்டாரு, நீ வரும்போது ஏசாவின் கழுத்தில் இருக்கிற நுகத்தடியை முறிப்பார் ஆண்டவர். அப்படியான காரியங்கள் இருக்க வேணும். நுகத்தடி முறிக்கப்பட வேணும். தான தர்மம் செய்ய வேணும். நற்கிரியல் செய்ய வேணும். நாங்கள் தவித்தாளை பார்க்கிறோம். ஜோப்பா பட்டணத்தில் இருந்த தவித்தாள் அநேகருக்கு சட்டைகளை தைத்து கொடுத்து தான தர்மங்கள் செய்தாள் என்று பார்க்கிறோம். கொரோனேலியோ பார்க்கிறோம். இதுகளெல்லாம் நாங்கள் செய்ய வேணும். இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இரக்கம் இருக்கணும். அப்போ ஆண்டவருடைய ஒளி இருந்தால் எங்களுக்குள்ள இரக்கம் இருக்கும். ஏன்னா அவர் இரக்கமுள்ள தேவன். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். அப்போ எப்படிப்பட்ட ஒளியாம்? இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையுள்ள அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணினார். அப்போ அந்த ஒளியில் என்ன இருந்ததாம்? மகிமையுள்ள அறிவு. ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ எங்களுடைய இருதயங்களிலே தேவனுடைய பிரகாசம் இருக்கிறதா? அப்போ தேவனுடைய பிரகாசம் இருந்தால் ஏன் அந்த இருதயம் திருக்குள்ளதாக இருக்க வேண்டும்? இருதயத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாராம்? திருக்குள்ள இருதயமாய் பார்த்தாராம். உங்கள் இருதயம் ஏன் திருக்குள்ளதாக இருக்கிறது? அப்போ ஆண்டவருடைய பிரகாசம் இருந்தால் அதுக்குள்ள நமக்குள்ள ஏன் பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள அடங்கி போய் கிடக்கிறது? அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அகற்றி விடுகிறார் என்று பார்க்கிறோம். நான் கெரியரியா போகிறேன். எபேசியர் 5:8 7 பார்ப்பேன். அப்போ இதை ஏழையும் மட்டையும் பார்த்துட்டு இந்த மகத்துவமுள்ள வல்லன்மை எங்களாலே உண்டாயிராமல் தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். எந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோமாம்? தேவனுடைய ஒளியை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய மகிமையை பெற்றிருக்கிறோம். எந்த பொக்கிஷத்தில் பெற்றிருக்கிறோமாம்? இருதயம் என்னும் பொக்கிஷத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம்.
அப்போ அந்த இருதயத்தில் நாங்கள் சில காரியங்களை வைத்திருக்கலாமா? கசப்புகள், வெறுப்புகள், மேட்டுமைகள், துர்க்குணங்கள், வீம்புகள், சுயங்கள், ஈக்கோ, நானியண்ட், அகங்காரம், ஆணவங்கள், பெருமைகள், தற்பிரியங்கள், பணப்பிரியங்கள், இப்படியான காரியங்கள் எல்லாம் எங்கள் இதய பொக்கிஷங்களுக்குள்ள இருந்தால் தேவனுடைய மகிமை என்னும் பிரகாசம்